தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 1000 அடி உயர மலைப்புத்தையில் பதுங்கியிருந்த ரவுடியை பிடிக்கச் சென்ற போலீசார் கீழே இறங்க முடியாமல் சிக்கியுள்ளனர். பாறையில் சிக்கித் தவித்த 5 போலீசாரை 12 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்புத் துறையினர் மீட்டுள்ளனர். பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியை சேர்ந்தவர் பிரபல ரவுடி பாலமுருகன். இவர் மீது கொலை, கொள்ளை, வழிவரி என்று தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் 80க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அண்மையில் திருட்டு வழக்கில் அருப்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு மீண்டும் கேரள மாநிலம் திருச்சூர் சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் பாலமுருகன் வழியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது. போலீசிடமிருந்து தப்பிச் சென்ற பாலமுருகனை தமிழ்நாடு மற்றும் கேரளா என்று இரு மாநில போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்டம் கடையம் ராமநதி அணை அருகே சுமார் 1000 அடி உயரமுள்ள மலை பொத்தையில் பாலமுருகன் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து பாலமுருகனை பிடிப்பதற்காக சிறப்பு படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் மலையை சுற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். இரவு நேரத்தில் பலத்த மழை கொட்டி தீர்த்த போதிலும் அதிநவீன மின் விளக்குகளுடன் போலீசார் தேடுதல் வேட்டையை நடத்தினர். தொடர்ந்து மலைப்பகுதியில் ஏறிய போலீசார் மலையின் நடுவே இருந்த செங்குத்தான பாறையில் ஏறினர். செங்குத்தான பகுதியில் ஏறிய 5 காவலர்கள் மீண்டும் இறங்க முடியாமல் தவிக்க ஆரம்பித்து விட்டனர். பிடியை விட்டால் 500 அடி பள்ளத்தில் விழுந்து விடக்கூடிய நிலையில் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். நள்ளிரவு நேரத்தில் கொட்டும் மழையில் செங்குத்தான பாறையில் போலீசார் சிக்கிக்கொள்ள அந்த இடமே பரபரப்பாக்கிவிட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தென்காசி மாவட்ட எஸ்பி அரவிந்த் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து மீட்பு பணிகளை உடனே எடுக்க உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து ஆலங்குளம் மற்றும் தென்காசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வீரர்கள் அதிநவீன மின் விளக்குகள், கயிறுகளுடன் வந்து காவலர்களை மீட்கக்கூடிய பணியில் தீவிரமாக இறங்கினர். இரவு முதல் அதிகாலை வரை தொடர்ந்து நடத்தப்பட்ட மீட்பு முயற்சியில் அதிகாலை நேரத்தில் 3 காவலர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அதைத் தொடர்ந்து காலை 6:30 மணிக்கு மற்ற 2வரையும் மீட்டனர். சுமார் 12 மணி நேரம் போராடி காவலர்களை மீட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரை போலீசார் வெகுவாக பாராட்டினர். இதனிடையே மலைப்பகுதியில் பல நாட்களாக பதுங்கியுள்ள குற்றவாளி பாலமுருகனை தப்பிக்க விடாமல் பிடிப்பதற்கு மலையை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டனர். தொடர்ந்து ட்ரோன் கேமரா மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த உள்ளூர் வாசிகள் உதவியுடனும் பாலமுருகனை பிடிக்கக்கூடிய முயற்சியில் போலீசார் இறங்கினர். செங்குத்தான பாறையில் பதுங்கிய திருடனை பிடிக்கச் சென்ற போலீசாரை மீட்கச் சென்ற தீயணைப்பு மீட்பு படையினர் என்று அடுத்தடுத்த சம்பவங்களால் அந்த இடமே பரபரப்பாக காணப்பட்டது.